ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அப்பாவிகள் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதலை தீவிரமாக நடத்தியுள்ளது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 80 தீவிரவாதிகள் உயிரிழந்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகள் தீவிரவாதிகள் இருக்கும் இடங்களை டார்கெட் செய்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு ஏன் ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்து உள்ளனர் என்ற கேள்விக்கு, சிந்தூர் என்றால் தாலி கட்டிய பின் பெண்கள் நெற்றியில் வைக்கும் குங்குமம் என அர்த்தம். பகல்காம் தாக்குதலால் பல இளம் ஜோடிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியானது. அதற்கு பதிலடி தரும் விதமாக இந்தியாவின் இந்த ஆபரேஷனுக்கு சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட 9 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இந்தியாவிற்கு வெற்றியே கிடைத்துள்ளது. இந்தியாவின் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் அடுத்து என்ன செய்யலாம் என்று தீவிர ஆலோசனையில் இருந்து வருகிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 3 அப்பாவிகளை மீண்டும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. அனைத்து எல்லை பகுதிகளிலும் போர் ஏற்படும் சூழ்நிலை நிலவி வருவதால் இந்திய ராணுவம் அனைத்திற்கும் தயார் நிலையில் இருந்து வருகிறது. மேலும் இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனால் இந்தியாவின் பல இடங்களிலும் தற்பொழுது உச்சகட்ட பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு சீனா துணை நிற்கும் என்ற வகையில் இரு நாடுகளும் கைகோர்த்து இந்தியாவுடன் போரிடும் நிலையில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் இந்தியா அனைத்து விதமான போர் முடிவுகளுக்கும் முடிவு கட்ட உச்சகட்ட பாதுகாப்போடு தயாராகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.